ஆடியோவாக சொல்லும் போது வியரபிள்ஸ் நம்ம இது பண்ணல, அதுலேயே நம்ம சென்சாருங்கும் போது நம்ம சிசிடிவி மாதிரி தான் இப்போ சென்சாருங்கிறத அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நீங்கள் சொல்கிறது. அப்போது இப்போ பாத்ரூமில் நம்மளுக்கு வந்து சிசிடிவி வைக்க முடியாது, அங்கே ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் சென்சார் நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி பெட்ரூம்க்கும் டாய்லெட்டுக்கு தான் நம்ம அட்டாச் பண்ணுறோம். அதை வந்து வியரபிள்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலைங்கிறதுனால ஒரு ஆடியோ ரெக்கக்னைசபிள் சென்சாராக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி ஒரு அந்த சவுண்டு கூட இல்லாமல் மோஸ்ட்லி எந்த பேஷண்ட்டும் அப்படியே அப்ரப்டாக ஃபால் ஆக மாட்டாங்க. ஒரு ஃபால் ஆகிற சவுண்டோ இல்லை வந்து பேஷண்ட்டே வந்து ஆடியோவாக ஃபீல் பேசுகிற அந்த சவுண்டோ விழுந்துட்டேன் விழுந்த உடனே அன்கான்ஷியஸ் போயிடுற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கோமார்பிட் இருக்கும், முன்னாடியே ஒரு சுகரோ ப்ரெஷரோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் வந்து போய் மயக்கி விழுந்ததுமே ஸ்ட்ரோக் வர்றது வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸு. அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்க பேஷண்ட்ஸ்லேயே வந்துட்டு விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறவங்க தான் நிறைய பேர். ஸோ அப்படி விழுகிற ஃப்ராக்சர் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சென்சார் தான் இருப்பாங்க, கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பேசுவாங்க. அந்த பேசுகிற சென்சாரை நம்ம வந்து கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, நீங்கள் எந்த ஆர்டரில் கேட்குறமோ கேளுங்க. ஓகே மேம், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கால் ஆகுறதை டிடெக்ட் பண்றாங்க மேம், அதை பத்தி எப்படி பேஷண்ட் சொல்றாங்க? கேர்டேக்கர்ஸ்க்கு அதுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்குறீங்களா? விழுந்தோடனே ரொம்ப நேரம் கழிச்சு டிடெக்ட் பண்றாங்க. கண்டிப்பாக அது இப்போ ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்னா பக்கவாதம். ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் நம்மளுக்கு ஒரு டைம் இருக்குது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், ஃப்ராக்சர்ஸ் இந்த 3 தான் வந்து வயசானவங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்போது அது எதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ஹவர்ங்கிறது ஒன்று இருக்குது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ஒரு 6 hours, எதுக்குமே வந்து ஒரு 2 to 6 hours தான் நம்மளுக்கான டைம். அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து அவங்கள வந்து ஹெல்த் கேர் கிட்ட கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டைம் லேட் ஆகிறதுனால பல ஸ்ட்ரோக்குகளை வந்துட்டு நம்மளால் வந்து திருப்பி நார்மலாக கொண்டு வர முடியாது. பல மக்களை வந்து நம்ம வந்து உயிரும் வந்து சில உயிர்கள் வந்து போகுது தான், அதுதான் உண்மை. அப்போ வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வந்து மயங்கி விழுகும் போது நம்மளால் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் விடுறதுனால பல உயிர்கள் போயிருக்கு தான். அடுத்து மேம், இப்போ வந்து நைட் டைம் ஃபால்ஸ் வந்து எந்த ரீசனால அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. பகல் இருக்கும்போது மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கூட இருப்போம், எல்லாருமே நைட்டில் தூங்கிடுவோம், அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு போகும்போது நம்மளே மோஸ்ட்லி வந்து இதாக தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் நம்ம கல்ச்சர் படி மோஸ்ட்லி வந்துட்டு இந்தியன் டாய்லெட்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த வழுக்கிற தன்மை வந்து கொஞ்சம் அதிகம் தான் நம்மளோட இந்தியாவில் இருக்கிறத படி. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து வலிக்கு விழுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். என்னதான் லைட்டிங்ஸ் இருந்தாலும் வயசானால் வந்துட்டு கண் இதாகும், மங்கலாகும். ஸோ அந்த டைமில் பாசி இருக்கிற இடம் மிஸ் ஆகலாம், தண்ணி சிந்தி இருக்கிற இடம் மிஸ் ஆகலாம். நம்ம வந்து புதுசாக கொண்டு வரவங்கிற மாதிரி நிறையா வந்து டைல்ஸ் மாற்றிட்டு இருக்கோம். டைல்ஸ்லையுமே லைட்டாக தண்ணி இருந்ததுன்னா வழுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். எல்லாருமே கிளச்சஸ் எடுத்துகிட்டு போய் வாக்கபுளாக பிடிச்சிட்டு போய் தான் வைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சிலர் அப்படியே போயிட்டு வருவாங்க. பல டைம் கேர்டேக்கர் இருக்க பேஷண்ட்ஸு நைட் டைமில் தனியாக தான் இருக்கும். நைட் டைமில் கேர்டேக்கர் மோஸ்ட்லி நம்ம ஊரில் அரேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அவங்களோட வயசு ஒன்று, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் மிஸ் ஆகிறது ஒன்று, நைட் டைம்ங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் அதிகமாக இருக்குது. நான் வியரபிள்ங்கிறதுல வந்து இதில் அக்செப்ட் பண்ணிக்க அவங்க சைடில் ஒன்றும் இல்லை. பேஷண்ட்டுக்கு இது எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆக போகிறது இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்க மற்ற எல்லாமே தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கலாக அவங்க அந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதை நம்ம கொண்டு வர முடியும்னா ட்ரை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அதில் வந்து நெட்வொர்க்கு ஒரு முக்கியமான ரோல். நம்ம ஒரு இன்டீரியருக்குள்ளே போயிட்டோம், கிராமத்துக்குள்ளே போயிட்டோம்னா அங்கே வந்து 4G கிடைக்குமாங்கிறது நிறைய கிராமங்களில் டவுட்டு தான். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிற செட்டப்பை வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. இன்னும் கிராமங்களில் போனீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்கும். அப்படிங்கும்போது இங்கே இருக்க சென்சாரும் அங்கே இருக்க வைக்கிற சென்சாரும் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்டாக இருக்கிற இடத்துல வந்து அதை கொண்டு முடியுமாங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி வச்சுட்டோம், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து இதில் எதுவுமே இல்லை. வியரபிள்ஸ் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அது போட்டிருக்கணும்னு நினைப்பாங்க, யோசிப்பாங்க. அது வந்து ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இல்லாமல் நான் வியரபிளாக இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிற ப்ரோட்டோகால் படி இருந்ததுன்னா அது இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் தான். வியரபிள்ஸ் நான் வியரபிள்ஸ் எடுக்கும்போது நீங்கள்
நான் வியரபிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேஷண்ட் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போகிறவங்களுக்கு அந்த டைம் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து எந்த டைமை வந்து அது நம்ம முக்கியமான டைம்னு வைக்கிறது நம்மளுக்கு வந்து அதில் வந்து தெரியாது. வியரபிளாக இருக்கிறதுலையுமே நம்ம வந்து கார்டியாக் மானிட்டரிங்கோடு இருக்க வாட்சஸ் நிறையா இருக்குது. நம்ம டிஜிட்டல் வாட்சஸ்லையுமே நிறையா அது மாதிரி உண்டு. அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பேஷண்ட்டோட வைட்டல்ஸோட கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா லோ பிபி போகிறது இல்லை ஹை பிபி போகிறது நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேட்லேருந்து இந்த ரேட்டுக்கு மேலே ஹார்ட் பீட் குறைஞ்சாலோ ஏறினாலோ எங்களுக்கு வந்து அலாரம் வரணும். இந்த ப்ரெஷர் விட்டு அந்த ப்ரெஷர் மாறினாலும் அலாரம் வரணும். ப்ரெஷர் கொஞ்சம் கஷ்டம்தான். ஹார்ட் பீட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காத நம்ம மானிட்டர் பண்ணிட்டோம். ரெஸ்பிரேட் ரேட்டு இது எல்லாமே வந்து நம்ம சும்மா வாட்ச்லேயே வந்து இப்போலாம் இருக்குது. ஸோ அந்த சென்சாரை கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதுலேயே இது எல்லாமே வந்துருச்சு. அதே நம்ம வாய்ஸ் அசிஸ்டட் சென்சாரு எல்லா வாட்சஸ்லேயும் இருக்குல்ல. ஸோ அதையே நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதில் சென்சார் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா உள்ளே போய் அவங்க விழுகிற ஒரு அப்நார்மல் சவுண்டு இல்லை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த வாட்சை போட்டுக்கோங்க, போட்டுட்டு உள்ளே எதுவும் விழுந்துட்டீங்க, ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா மயக்க வருதுப்பா விழுந்துட்டேப்பான் ஏதோ இல்லை ஒரு பட்டனை டச் பண்ணும் இல்லை வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை நம்ம சொல்லி அதை சென்சாரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த வார்த்தை சொன்னால் நம்மளுக்கு ஃபோன் கால் வரணும். மெசேஜஸை விட ஃபோன் கால் இட்ஸ் அ குட் திங். ஏன்னா மெசேஜ் வந்து நம்ம மோஸ்ட்லி நைட்டில் வந்து யோசிக்க மாட்டோம், எடுக்க மாட்டோம். அது ஒரு ஃபோன் காலா இல்லை அலாரமா அப்படி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அது எஃபிஷியண்ட்டாக போய் சேரும். அவங்களோட இதுங்கனால நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதானா? தேங்க்யூ.